ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க பாப்போம். My best friend is இயேசு கிறிஸ்து. அப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லுவாரு, அப்பா நீ போய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அப்போ நம்ம அது செய்யலாமா? போய் சொல்லலாமா? எத்தனை பேர் போய் சொல்லிருக்கீங்க அப்பா அம்மாட்ட? சொல்லுங்க பாத்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் காண்கிறவரா இருக்கிறார், நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஹalleluya. அப்ப எதுனால நம்ம உண்மை பேசணும்? நான் இப்போ படிப்பதற்கு கஷ்டமா இருக்குன்னா ஏசப்பாட்ட போய் சொல்லணும், ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஜீசஸ். அவ்வளவுதான் பிரேயர். பாருங்க, எந்த விஷயமா இருக்கட்டும் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையினால் தேவன் உலகத்தை உண்டாக்கினாராம். அப்போ எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் பாருங்க. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார் போதும், ஒரு வார்த்தை அவர் பார்த்தாலே போதும் இல்லையா? அப்ப அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள காணப்படணும். எந்த பிரச்சனை எந்த காரியத்துக்காகவும் அவரை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுட்டோம்னா, பிள்ளைங்க கவனிங்க, அவரை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுட்டேன்னா எந்த காரியத்துக்கும் நான் பயப்பட வேண்டிய சஞ்சலப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ஆமென். எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சிருக்கீங்க இதுவரை? ஆண்டவர் ஏசப்பா இந்த காரியத்துக்கு மட்டும் மாறணும் இல்லைங்க, நான் இதை செய்து தந்துடுறேன் இல்லையா? இல்லைன்னா போய் ஒரு காரியம் செய்ய வேண்டிய இருக்கு, ஒரு ஆளை திட்ட வேண்டிய இருக்கு, இல்லை ஒன்றும் மாறணும் இல்லைங்க ஏசப்பா. எப்படி ஃப்ரெண்ட்ஸ்னா நம்ம எப்போ கூப்பிடுவோம், பேசிட்டே இருப்போம் இல்லையா? மணிக்கூர் கணக்கு போறதே தெரியாது. அப்படி பேசுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவாங்க. அப்போ இந்த நான் ஆண்டவனை கேட்டேன், இன்னைக்கு வாரவங்களை இருதயத்துல ஆண்டவர் பேசணும். ஆமென். இருதயத்துல இப்ப இன்னைக்கு நீங்க டிஎஃப்சி வந்திருக்கீங்க 2024. அப்ப இந்த விஷயத்தை யாரும் மறக்க கூடாது லைஃப்ல. ஆமென். நான் நம்ம சண்டே கிளாஸ்ல படிச்சது சில காரியங்கள் எல்லாம் நம்ம லைஃப் ஃபுல்லா நம்ம கூட வரும். அப்ப இன்னைக்கு கடந்து வந்தது நம்ம மெயினா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டுமல்ல, ஒரு ஆவிக்குரிய பிரசன்னத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். அப்போ இன்னைக்கு கடந்து வந்த நான் இயேசு கிறிஸ்து ஃப்ரெண்ட்ஷிப்பா ஏற்றுக்கொள்ளுறேன். ஒருவேளை நீங்க பிசினஸ் பண்ணலாம், வேலை பார்க்கலாம், பெரியவங்க நீங்க உங்க ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்கலாம், இல்ல டாக்டரா இருக்கலாம். அப்படி இருந்தா கூட இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சிருந்தோம்னு சொன்னா நம்ம எதுக்கும் சஞ்சலப்பட வேண்டிய தேவையில்லை. ஆமென். ஹalleluya. பாருங்க, ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன் பாருங்க. ஒரு பாரத்தை கொண்டு ஒரு பாட்டி அம்மா நடந்து வந்தாங்க ரோட்ல. அப்போ ஒரு கால வண்டி போயிட்டு இருக்கு, கால வண்டி ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கு. அப்போ அவங்க கேக்குறாங்களாம், ஏமா நீங்க இங்க வாங்கல, நான் உங்க வீட்டுல நான் கொண்டு விடுறேன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த அம்மா என்ன சொல்றாங்க, சரி அவங்க மேலே ஏறி உட்கார்ந்துட்டாங்க. இந்த மாட்டு வண்டி போயிட்டே இருக்கு. மாட்டு வண்டி போயிட்டு இருக்கு, திரும்பி பார்த்தா அந்த பாட்டி அம்மா தலையில அந்த பாரம் அப்படியே தான் இருக்கான். அப்போ அந்த மாட்டு வண்டிக்கு ஓட்டுறவர் கேட்டாராம், ஏமா அந்த பாரத்தை எடுத்து கீழே வைக்க வேண்டியது தானே? இல்லப்பா, அது மாடுக்கு வெயிட் ஆயிரும் இல்லையா, அதான் நான் தலையில தூக்கி வச்சிருக்கேன். அவன் இன்றைக்கு கிறிஸ்துவ சூழ்நிலை எப்படிதான் காணப்படுகிறது. ஆமென். கர்த்தர்